ரஹானே அல்லது நரேன் தான் ஓப்பனிங். கேம் கிரீன் கேம் கிரீன் கேம் ஓப்பனிங். கிரீன் அப்ப மிடில் ஆர்டர் யாரு? ஆமா. மும்பைக்கு ஓப்பனிங் பண்ணிருக்காரு, மிடில் ஆர்டர் ஒன் டவுன்லாம் பண்ணிருக்காரு. ஏன் ஒய் நாட் மிடில் ஆர்டர் யாரையா அப்புறம் யாரையா காப்பாத்துவாத? ரகுவன்சி, ரிங்கு சிங், ரமன்தீப், ராமன் போலான ராமன் போலு இருக்குல்ல. இங்க ஃபாரின் ஆளு இல்லன்னு சொல்லிட்டு தான் நம்ம ரகுவன்சி கீப்பர் போட நீ ஓவல கொண்டு வந்து உள்ள சருவாங்கற. டீம் பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங். ஸ்கைல நம்ம இன்டர்நேஷனல் ஃபார்முலா இல்லைன்னு சொல்லலாம். ஐபிஎல்ல என்னையுமே தலைமை அடிச்சிருக்கான். போன வருஷம் ஐபிஎல்ல மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட். திலக் வர்மா நல்ல ஃபார்ம், ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்சன், ரூதர்ஃபோர்டு இல்ல 2 பேத்தையும் கூட ஆடலாம். நம்மந்தீர், மிட்டில் சாட்னர் பேட்டிங் இதுக்கு அப்புறம் எப்படி வரும்? பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் இது. வில் ஜாக் ஐயா ரொம்ப கடப்பாரியா இருக்குது இந்த டீம். இந்த டீம் பார்த்தா பயமா இருக்கு. ஆனா செத்தாங்களா அப்ப கேகேஆர் செத்தாங்களா? ஐபிஎல் திருவிழால இது 2வது மேட்ச் கேகேஆர் விசஸ் மும்பையோட ப்ரீ மேட்ச் ஷோ தான் பார்க்க போறோம். இதுல வேற ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், இன்ஜுரி அப்டேட்ஸ், எவனை போட்டு பொழக்க போறான் அதெல்லாம் இந்த இதுல பார்ப்போம். அதே மாதிரி வீடியோ போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு அப்டேட், நம்மளோட எல்லா ப்ரிவியூலயும் மேக்சிமம் ஆஃப் த வீடியோஸ்ல கடைசியா வீடியோ முடியும் போது ஒரு கொஸ்டின் கேட்போம். அந்த கொஸ்டினுக்கு யார் கரெக்டா 100% ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு எக்ஸைட்டிங் பிரைஸ் இருக்கு. மூவி டிக்கெட்ஸோ இல்ல வேற பிரைசஸ் எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி பிரைசஸ் இருக்கு. அதனால மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மெம்பரா வேணும்னா மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இதுல மெம்பர் பட்டன் எனேபிள் ஆயிடுச்சு. ஓகே, இது ஆண்ட பரம்பரைக்கும் அடிவாங்கிற பரம்பரையா கேகேஆர் ஃபேன்ஸ் எல்லாம் திட்டுவாங்க. சரி ஓகே, அப்படிலாம் இல்ல, மும்பை கேகேஆர்னு சொல்லிடுவோம். மும்பை கேகேஆர் இல்ல. ஏன் ஆண்ட பரம்பரை சொல்லணும்னா ஹெட் டு ஹெட் சொல்லுங்க முதல்ல தினேஷ். மும்பை விசஸ் கேகேஆர் ஹெட் டு ஹெட் சொல்லுங்க, அப்ப தெரிஞ்சிடும். ஆண்ட பரம்பரைக்கும் அடிவாங்கன பரம்பரைக்கும் ஹெட் டு ஹெட்ல மும்பையும் கேகேஆரும் 35 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. ஹெட் டு ஹெட் ஷாக்கிங்கா இருக்கு. 24 மும்பை வின்னு, கேகேஆர் 11 தான் வின்னு. இதுல மும்பைல வான்கடையில 12 மேட்ச் விளையாண்டு, வான்கடையில தான் இந்த மேட்ச் நடக்குது. நம்ம ப்ரிடிக்ஷன்லாம் டைரக்டா மும்பை வின்னு சொல்லிடலாம் மாட்டேங்குது. 10 மேட்ச் மும்பை ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்க மாட்டாங்களே. அது கப் அடிக்கிற வருஷம் தானே ஜெயிக்க மாட்டீங்க. இந்த மேட்ச் நீங்க ஜெயிச்சிருவீங்க. கப் அடிக்கும். ஓ, அடிவாங்க தயாராயிட்டான் பிரபுவும், அடிவாங்க தயாராயிட்டான். இவ்வளவு ஷாக்கிங்கான ஸ்டாட்ஸ் இருக்கு. 12 மேட்ச் மும்பைல விளையாண்டுருக்காங்க கேகேஆரும் எம்ஐயும். 10 மேட்ச் எம்ஐ வின் பண்ணிருக்கு, 2 மேட்ச் தான் கேகேஆர் வின் பண்ணிருக்கு. அதே மாதிரி இப்ப 2024 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 188, செகண்ட் இன்னிங்ஸ் 176. 2025ல 170, செகண்ட் இன்னிங்ஸ்ல 162. போன வருஷம் ஸ்லைட்லி கொஞ்சம் ஸ்லோவா இருந்திருக்கு. மேக்சிமம் வான்கடை இப்ப கூட பார்த்தோம் ஃபைனல் செமிஃபைனல் 250 பக்கமா அடிச்சு அது சேசிங் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. பயங்கரமான பாட்டா ட்ராக்கு. யாருக்கு எப்படி வேணாலும் ரிசல்ட் போடலாம். அதான் இப்போ வான்கடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பக்கமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். பேட்டிங்லயும் 250 அடிக்கலாம். நீங்க நல்லா பவுலிங் போட்டீங்கன்னா பவுலிங்ல விக்கெட் எடுத்து மேட்ச் வின் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ட்ராக் தான். சரி ஓகே, நம்ம வளன்னு பேசாம ஹெட் டு ஹெட்லாம் பார்த்தோம். பேட்டிங்க்கு போயிடுவோம். மும்பை பேட்டிங் அப்புறமா பேசுவோம். நம்ம அதை பத்தி நிறைய பேசியாச்சு. கேகேஆர் பேட்டிங்ல என்ன குறை, யார ஆட போறாங்க, 2 ஃபாரினர் ஓபன் போறாங்களா, இல்ல அஜிங்கே ரஹானே ஓபன் பண்ண போறாரா, என்ன பண்ண போறாங்க, விக்கெட் கீப்பிங் முதல்ல யார் பண்ண போறாங்க, எனக்கு அது சொல்லுங்க. டிம் சைஃபர்டா? இல்ல வழக்கமானதான் தெரியலையே, யாரு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. என்ன எங்க டிம் சைஃபர் சுனில் என்ன சர்ப்ரைஸா ஆடுவாங்களா? ஒண்ணுமே பண்ணல. இவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. இப்பே சொல்லிடுறேன், கடைசியில கேள்விக்கு இப்பே சொல்லிடுறேன். பர்ஃபெக்ட்டான கேகேஆர் பிளேயிங் சொல்றோம். பிரைஸ் முடிஞ்சு போச்சு. அப்படியே ஓப்பனிங் எடுத்துட்டு இந்த டீம்ல ஓப்பனிங் பிளேயர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. டிம் சைஃபர்டு எடுத்துட்டே போயிட்டே இருக்கல. பின்னாலன்னு நரேனும் ரச்சின் ரவீந்திரா, ரகுவன்சி ஓப்பன் பண்ணிருக்காரு, ரகானேவும் ஓப்பன் பண்ணிருக்காரு, நீ மனிஷ் பாண்டியும் ஓப்பன் பண்ணுவாரு. நீ எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓப்பனிங்க்கு எல்லாத்தையும் வச்சுக்கலாம். கீழே யார் யார் ஆட போற ஒண்ணுமே தெரியல. என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல ப்ரோ. என்னன்னா ரகுவன்சி விக்கெட் கீப்பிங் கிளவுஸோட தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு பயங்கரமா. பிராக்டிஸ் மேட்ச்ல கூட அவங்க டீம் இதுல ரகுவன்சி தான் விக்கெட் கீப்பிங் கிளவுஸ் போட்டிருக்காரு. மேபி 8 ரன்ஸா ரகுவன்சி விக்கெட் கீப்பர். அப்படி இந்த டிம் சைஃபர்ட் ஆன்லைனா பின்னால ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா ரகுவன்சி தான் கீப்பர் நினைக்கிறேன். டிம் சைஃபர்ட் ஆடிட்டா டிம் சைஃபர்ட் கீப்பர் இல்ல. ஏன்னா நீங்க அதை பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இப்போ பின்னால டிம் சைஃபர்ட்
யாராவது ஒருத்தர் தான் ஆட முடியுன்றப்ப உங்க ஸ்குவாட்ல இன்கேஸ் அந்த நிலைமை, ஏன்னா கேமரூன் கிரீனை 25 கோடிக்கு மேல கொடுத்து எடுத்திருக்காங்க, அவர் ஆடியே ஆகணும். அதனால இப்ப முசரபானி எடுத்திருக்காங்க, முசரபானி எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதனால ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் இருந்தா உங்களுக்கு ஃபாரின் ஸ்லாட்ஸை எப்படி வேணா மாத்தி போடலாம், ஈஸியா இருக்கும். சரி, இதெல்லாம் ஒத்துக்க. தேஜஸ்வினி நல்லா ஆடுறாருன்னு கமெண்ட்ல பார்த்தோம். பேட்டிங் தேஜஸ்வி தையா அத நல்லா சூப்பரான பேட்டிங் ஆடுறாரு. அப்புறம் அவரையே ப்ரிஃபர் அப்படி பண்ணிட்டு அவருக்கு உள்ள போடுற மாதிரி ஸ்குவாட்ல எங்க இன்சர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. சரி, ஓகே, அதெல்லாம் எனக்கு புரியுது. இப்ப டிம் அப்படி பார்த்தா டிம் சைஃபடுக்கு இடம் இல்ல. பின்னாலனும் அடிச்சிருக்காரு இல்ல, பின்னாலனும் ரஹானே அல்லது நரேன் தான் ஓப்பனிங். கேம் கிரீன் ஓப்பனிங். அப்ப மிடில் ஆர்டர் யாரு? மும்பைக்கு ஓப்பனிங் பண்ணிருக்காரு. மிடில் ஆர்டர் ஒன் டவுன்லாம் பண்ணிருக்காரு. மிடில் ஆர்டர் யாரியா? அப்புறம் யாரியா காப்பாத்துவாத? ரகுவன்சி, ரிங்கு சிங், ரமன்தீப், ராமன் போலான ராமன் பவுலு இருக்குல்ல. இங்க ஃபாரின் ஆளு இல்லன்னு சொல்லிட்டு தான் நம்ம ரகுவன்சி கீப்பர் போட நீ ஓவல கொண்டு வந்து உள்ள செருவாங்கற. அப்ப பவுலர் யார் போடுவா? இந்த டீம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, பெரிய குழப்பத்தில் இருக்கு. மேட்ச் ஆடினா தெரிஞ்சிடும். சரியா? ரமன்தீப்லாம் ஆடுறாரு, இல்லைன்னா பிராக்டிஸ் மேட்ச் எல்லாம் அடிக்கிறாரு, இல்லைன்னா சொல்ல பினிஷரா பண்ணி கொடுப்பாரா? ரிங்கு சிங் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஒத்துக்கணும். நம்ம சும்மா அவர் வந்து அடிச்சு கொடுத்துடுற எல்லா மேட்ச் 5-6 அடிப்பாருலாம் சொல்லக்கூடாது. அடிப்பாரா தெரில. அதனால நான் எனக்கு என்ன இந்த டீம் இல்ல ரமன்தீப் ப்ராமினென்ட்டா போவாங்கன்னு தோணுது. ஏன்னா 2 வருஷமா அவங்க ப்ராமினென்ட்டா ஆடுறாங்க. ரமன்தீப் ரிங்கு தான் ஃபினிஷிங் பண்ண வராங்க. இதுல ப்ரிவியூங்கிறத விட இது இவங்க டீம் ஒண்ணு பண்ண நம்ம ஒத்துக்கணும். ஆக்ஷன்லயே மாட்டிக்கிட்டாங்க. கிரீன் காசு நிறைய இருக்குன்னு கிரீனுக்கு அதிக காசு கொடுத்ததா இருக்கட்டும், ஃபிஸ்துக்கு பதிரானாக்கெல்லாம் கோடி கணக்கில் கொடுத்ததா ஆகட்டும், ரீப்ளேஸ்மெண்ட் எதுக்கு 10 கோடி கொடுத்து எடுக்கிறாங்கன்னு தெரியல. 18 கோடிக்கு பதிரானா எடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அதிகம். பவுலர்ஸ் இவ்வளோ செலவு பண்ணி கடைசி பவுலரே இல்லைங்கிற மாதிரி முசரப்பணி எடுத்து ஆடுற நிலைமை தான் இவங்களுக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டம். 18 கோடி கொடுத்து அவர் ஆடினா பரவாயில்ல, இன்ஜுரி பாதி சீசன்லயும் வருவாரா இல்லையான்னு தெரியல இன்னும். அதனால மாட்டிக்கிட்டாங்க. இவங்க பேட்டிங் கவலைக்கிடம். அவ்வளோ அதோட முடிச்சுக்கிட்டு நம்ம மும்பை பக்கம் போவோம். கொஞ்சம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பானுங்க, அங்கே பார்க்கலாம். மும்பை பக்கம் இப்ப பிராக்டிஸ் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரயன் ரிக்கல்டன் விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. குவிண்டன் டிகாக் ஃபீல்ட்ல நிக்கிறாரு. என்ன கதைன்னு தெரியல. ரோஹித் சர்மா ஆட போறாரு, அவர் கூட யார் ஆடுறாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு ஷாட்ஸ் மட்டும் பார்த்து மும்பைல ஒடியானு யார் பவுலிங் போட்டான்னு தெரியல. லெப்ட் ஆர்ம் பேசர் தான் ஒருத்தர் பவுலிங் போட்டாரு. ஸ்லோ பால டிகாக் பயங்கரமா பிக்கப் பண்ணி அடிச்சு சேர் உடைச்சு போச்சு. கண்டிப்பா அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. டிகாக் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. ஸ்லோ பாலை பிக்கப் பண்ற அளவுக்கு நல்ல ஃபார்ம் இருக்கு. டிகாக் மேக்சிமம் ஸ்லோ பால் நல்லாவே ஆட மாட்டாரு, என்னைக்குமே நல்லா ஆனது கிடையாது. அந்த ஸ்லோ பால் பிக்கப் பண்ணதை பார்த்தா நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. 2020 வைப்ஸ் வருது எனக்கு. கடைசி 2020 தான் கப் அடிச்சாங்க. அந்த வைப்ஸ் வருது. டீம் பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங். ஸ்கைல நம்ம இன்டர்நேஷனல் ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லலாம். ஐபிஎல்ல என்னைக்குமே தலைமை அடிச்சிருக்கான். போன வருஷம் ஐபிஎல்ல மேன் ஆஃப் த டோர்னமெண்ட். திலக் வர்மா நல்ல ஃபார்ம், ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்சன், ரூதர்ஃபோர்டு இல்ல 2 பேத்தையும் கூட ஆடலாம். நம்மந்தீர், மிட்டில் சாட்னர் பேட்டிங் இதுக்கு அப்புறம் எப்படி வேணும்? பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் இருக்குது. வில் ஜாக் ஐயா ரொம்ப கடப்பாரியா இருக்குது இந்த டீம் பார்த்தா பயமா இருக்கு. ஆனா செத்தாங்களா கேகேஆர் செத்தாங்களா? ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்கு, அதனாலதான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இல்ல முதல் மேட்ச் ஜெயிச்சு 13 வருஷம் ஆச்சு. அதனால அந்த ஒரு ஃபேக்டர்ல கேகேஆர் ஜெயிக்குமான்ட்டு பாக்கணும். இல்ல எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் வந்து நல்ல பழைய இவங்க யூஸ் பண்ண பவுலிங்லாம் இருந்திருந்தா பதிரானா ஃபிஸ் எல்லாம் இருந்தா ஓரளவு ஓகேன்னு சொல்லியிருப்பேன். இப்போ அதெல்லாம் இல்லாத ரொம்ப கஷ்டம். இந்த பேட்டிங் ஆர்டருக்கு ஒரு நல்ல பவுலிங் மினிமமாவது நல்ல பவுலிங் வேணும். மாட்டினாங்க, பொழக்க போறாங்க. 250 இருக்கு, பேட்டிங் ஃபர்ஸ்ட்லாம் கொடுத்துட போறாங்க. 250லாம் அசால்ட்டா அடிச்சுட்டு என்ன சங்கதின்னு கேட்டுருவாங்க. அதனால அடுத்தது பவுலிங்க்கு போயிரும். நீ சொல்ற ஆசாசியே கேட்கல. பவுலிங் கேகேஆர் பவுலிங் சொல்லு. 2 மேட்சுக்கு இருக்கு உள்ள. அவ்வளவுதான். கேகேஆர் பவுலிங்க்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடலாம். பும்ரா வந்து அப்டேட் வந்துருச்சு, இன்ஜுரி எல்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே ஆட போறாரு. அதனால ஒன்னும் பயப்படாதீங்க. இப்ப கேகேஆர் பவுலிங் போயிருவோம். எனக்கு அந்த கேகேஆர் பவுலிங்ல வைபவ் வர தவிர அது கீழே பவுலர்னு நான் யாரையுமே பார்க்கல. வருண் சக்கரவர்த்தி நிறைய இருக்காங்க. இல்ல இவனுக்கு வந்துட்டு கேகேஆர் ஆர்சிபி எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க. கேகேஆர்ல ஒரு டீம் வாங்குறான், ஆர்சிபி எல்லாம் ஒரு பவுலிங் வாங்குறான். இல்ல ப்ரோ, இதெல்லாம் நான் சொல்ல, அவர் வந்து இதெல்லாம் புனை கதைகள். நான் என்ன சொல்றேன், வைபவ் தான் ஃபாஸ்ட் பவுலிங்ல ஒரு ப்ராமினென்ட்டா இருக்காரு. இப்போ வந்து உங்களுக்கு இவர் இருக்காரு, ஃபிஸ் இருந்திருந்தாலோ பதிரானா இருந்திருந்தாலோ ஓரளவுக்கு டீசென்டா இருந்திருக்கும். நீங்க மேல 2 பேட்ஸ்மேனோ இல்ல சுனில் நரேன் ஆடிட்டு உங்களுக்கு 2 பவுலர் ஆடி இருந்தீங்கன்னா சூப்பர் டீம் இது பவுலிங்லயுமே. இப்போ வைபவ் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா போட்டுட்டு இருக்காரு. அப்புறம் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன்
இவங்க 8 ஓவர்ல ஏதாவது ஒரு 4 ஓவர் அடிச்சிருவாங்க. இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் நவ்தீப் சைனி சைன் பண்ணிருக்காங்க. நவ்தீப் சைனியுமே இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணிருக்காங்க. அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு தெரியல. அவருமே ஐபிஎல்லாம் ஆடல, 1 வருஷமா 2 வருஷமா ஆடலன்னு நினைக்கிறேன். அதனால எப்படி இருக்கு பவுலிங், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல கார்த்திக் எனக்கு அந்த ஒரு தியாகி 8 ஓவர் தான், கார்த்திக் தியாகி பிராக்டிஸ் 8 ஓவர் நல்லா போடுவாங்க. இல்ல கார்த்திக் தியாகி பிராக்டிஸ் மேட்ச் நல்லா போட்டா வைபவ் நீ சொல்றது பார்த்துட்டுனா பவர் பிளேல போடுவார், டெப்த் ஓவர்லாம் வட்டி பிச்சு விட்டுருவாங்க. ஓகே, எனக்கு இது ஓகேலாம் கிடையாது. வருண் சக்கரவர்த்தி நிறைய இவங்களை எப்படி யூஸ் பண்ண போறாங்க, அந்த 8 ஓவர் எப்படி அங்கங்க ரன்னு போனா யூஸ் பண்ண போறாங்கன்னு தான் பார்க்கணும். இதனாலதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பிளஸிங் முசரப் பண்ணி எல்லா மேட்சும் ஆடுவாங்களான்னு தோணுது. 10 ரன் வரலும் இவர் ஆட வச்சுட்டு 10 ரன் வந்ததுக்கு அப்புறம் 10 ரன் ஆடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா அரோரா ஒருத்தர் தான் இப்ப வந்து இருக்கிற ஒரே ஃபாஸ்ட் பவுலர். கார்த்திக் தியாகி, நவ்தீப் சைனி, உம்ரான் மலிக் இவங்கெல்லாம் எப்படி பந்து போடுவாங்க நமக்கு நல்லாவே தெரியும். சொல்லவே வேணாம். உம்ரான் மலிக் எல்லாம் பிராக்டிஸ் மேட்ச்ல 3 ஓவருக்கு 60 ரன் கொடுக்குறாரு. அவரு கேமரன் கிரிப் போட்டு பொழந்துட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது பிளஸிங் முசரப் பண்ணி ஆடுவாங்க. பின்னாலனே டிம் சைப்பிட்ட மேல ஆடிட்டா நான் சொன்ன மாதிரி ஒரு அன்கிரீஸ் ரகுவன்ஸ் தான் விக்கெட் கீப்பர். யார் ஆட போறான்னு தெரியல. சுனில் நரேன் சீட் கோட் 8 ஓவர் இருக்குது ப்ரோ. நல்ல பவுலிங் அட்டாக், நல்ல பவுலிங் அட்டாக். கேமரன் கிரீனே பவுலிங் போடுவார்ல. 2 ஓவர் போடுவாரு. 2 ஓவர் 3 ஓவர் போடுவாரு, வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி கொஞ்சம் கஷ்டம் தான். நல்லா இருக்கு. பேட்டிங் தான் கொஞ்சம் மோசமா இருக்கு. பவுலிங் பேக்கர் நல்லா இருக்குன்னா சொல்லாத, வெச்சு தேத்திக்கணும். 20 ஓவர் போடுற மாதிரி இருக்கு. ஆனா மும்பை மாதிரி பேட்டிங்லாம் அடிச்சு விடுவாங்க. இதுல ஒரு பிளேயர் 20 ரன் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. பின்னாடி நம்ம பும்மரா எடுத்துக்கோ, அந்த பக்கம் பும்மரா, ஹர்திக் பாண்டியா மாதிரி உங்க நல்லா போடுவான்னு ஒருத்தர் அடிச்சு விட்டாங்களே முடிஞ்சு போச்சு. அடுத்து வரிசை 20 ரன் ஓவர் தானே வரும். டெத் ஓவர் போறது பவுலிங் இல்லையோ, பேசாம டெத் ஓவர்லயே சுனில் நரேனையோ வருண் சக்கரவர்த்தி வச்சே கூடாது. பவர் பிளேல அப்படி இப்படி தேத்திடலாம். ஏதாவது ஒரு பவுலிங் அட்டாக் வச்சு, ஏன் அனுகுல் ராயை வச்சு கூட தேத்திடலாம் உள்ள போட்டு. ரமன்தீப்பே போடுவார் பவுலிங்ல ஸ்விங். நாம அதெல்லாம் பேசலாம். யாருக்கு பவுலிங்ல ஓப்பனிங் ரோஹித் சர்மா மாதிரியும் டிகாக் மாதிரி அதெல்லாம் பிச்சு கையில கொடுத்துருவாங்க, இந்த அவன் பவுலிங் அப்படின்ட்டு. அதனால பவர் பிளேவும் ஈஸியா எடுத்துக்க முடியாது. ஆப்ஷன் வச்சு தானே ப்ரோ பேச முடியும். இந்த டீம்ல இவ்வளவு ஆப்ஷன் இருக்கும் போது வேற என்ன பண்ண முடியுங்கிறீங்க? சைன் பண்ண ஆப்ஷனுமே சுமாரா தான் சைன் பண்ணிருக்காங்க. சைனியுமே இல்ல 8 ஓவர் எனக்கு வருஷத்துலயும் சுனில் நரேன் எனக்கு 8 ஓவர் சீட் கோடு ஓவர் இருக்குது. அதை வச்சுதான் நான் வந்து மேனேஜ் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. இல்ல நீங்க 8ல ஒரு 6 ஓவர் நல்லா போட்டுருவாங்க. 2 ஓவர் தான் அடி வாங்கினா கூட 6 ஓவர் நல்லா போட்டுருவாங்க. அந்த 6 ஓவர் நான் எப்படியாவது வச்சு மேட்ச் மேஸ் பண்ணதான் முடியும். என்னட்டு இருக்கிற பவுலிங் அட்டாக் வீக்கா இருக்கு. அப்படிங்கும் போது நான் வந்து மேட்ச் மேஸ் அதை வச்சுதான் மேட்ச் மேஸ் பண்ணி ஆகணும், எனக்கு வேற வழி இல்ல. அப்படிங்கும் போது என்ன பண்றது? அதேதான் பேட்டிங்க்கு சொன்ன மாதிரி தான் இதுவும் கவலைக்கிடமா தான் இருக்கு. அடுத்து மும்பைக்கு போயிடும். மும்பை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மும்பைல நம்ம பார்த்ததுதான். இப்போ ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு, பும்ரா ஆட போற ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து. தீபக் சகர், சர்துல் தாக்கூர், இந்த மாதிரி பவுலிங்க்கு சாண்ட்னர், கசன்ஃபர், பவுலிங்க்கு உருப்ட் ஆப்ஷன் வேணும்னா வில்ஜாக்ஸ் கூட போடலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு. அது இல்லாம உங்களுக்கு பேக்கப்ல இம்பாக்ட் பிளேயரா அஸ்வினி குமார் இருக்காரு உங்களுக்கு நிறைய. அது இல்லாம ரகு சர்மான ஒரு ஸ்பின்னர் இருக்காரு. அதனால நல்லா இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு, எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். பாத்துக்கோங்க, ஹர்திக் பாண்டியா சொல்ல மாட்டாங்க, மும்பை மன்னிச்சிருங்க, ஹர்திக் பாண்டியாவும் இருக்காரு. அதனால இத்தனை பவுலிங் இருக்கு. அதனால ஒன்னும் பெருசா இது பண்ண கிடையாது. எனக்கு என்னன்னா இந்த சர்துல் தாக்கூரை கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்தே ஆடினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணும். ப்ரோ நான் சொல்றேன், கான்ட்ரவர்சினால ஒண்ணுதான். உம்ரான்லனா இந்த பவுலிங் அட்டம் கொஞ்சம் சிரிக்குதுதான் ப்ரோ. ட்ரெண்ட் போல்ட் முன்னாடி 2 ஓவர், ஹர்திக் பாண்டியாவுக்கும் சர்துல் தாக்கூர் ஈக்குவல் டு 1 தான். 2 பேரும் 2 கொடுப்பாங்க. ஆனா விக்கெட் டேக்கிங் லக்கு ஹர்திக் பாண்டியாக்கு பயங்கரமா இருக்கு. சர்துல் தாக்கூர் மாதிரியே எப்பயாவது விக்கெட் எடுத்துருவாரு. நல்ல சொல்லல, போன வருஷம் 5 விக்கெட்ல எடுத்தாரு ஒரே மேட்ச்ல. அப்படிங்கும் போது பும்ரா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பும்ரா இருக்கிறாரு, 4 ஓவர் சீட் கோடு எப்படியுமே மேனேஜ் பண்ணிடுவோம். 20 ஓவர் தரமா இருக்கு. நம்ம பவுலிங் இல்லாத மாதிரி தெரியுது. வேலை வாங்கிடுவாங்க, வேலை கொடுத்துருவாங்க, வேலை செஞ்சுருவாங்கிற மாதிரி இருக்குது இந்த பவுலிங் அட்டாக். வித்தியாசம் ஒன்னே ஒண்ணு என்ன, இந்த தீபக் சகரை ஒரு 3 ஓவர் முன்னாடி 10 ஓவருக்குள்ளே முடிச்சுட்டு அவனை அனுப்பிச்சிடணும் வெளியே. வேற யாரும் இம்பாக்ட் பிளேயர் எடுத்து வேற யாரும் போட்டுக்கோங்க. போன வருஷம் இப்படிதான் பண்ணி மேட்சே முடிச்சிட்டாப்ல. இல்ல பரவாயில்ல, தீபக் சகர் பினிஷிங் ஒரு 3 ஓவர் வச்சுட்டு பவர் பிளேல 1 ஓவர் மட்டும் கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். இல்ல அந்த ப்ராப்ளம்காக தான் இப்போ வந்து அதுக்குமே பேக்கப் ஒன்று எடுத்திருக்காங்க. சர்துல் தாக்கூர் நம்ம பேக்கப்னே கூட சொல்லலாம். ஏன்னா போன டைம் அந்த தீபக் சகர் ஆப்ஷன்ஸ்னாலதான் ரிச்சர்ட் கிளீசன் எடுத்து ஆடி அந்த மேட்ச் போச்சு எலிமினேட்டர்ல. அதனால அதுக்குமே பேக்கப் இருக்கு. இப்ப முகமது இசார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவருமே நல்லா போடுறாரு.
அதனால பார்ப்போம். பவுலிங் இருக்கு, என்ன காம்பினேஷன் ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். சோ பவுலிங் காம்பினேஷன்ங்கிறீங்க, ஸ்பின்னர்ஸ் யார் ரெண்டு பேரும் ஆடுவாங்கன்னு மட்டும் கரெக்டா சொல்லுங்க. ஸ்பின்னர் எங்களுக்கு தேவையில்லான்பா. இல்ல நான் இப்பயுமே அதான் சொல்லுவேன், ஸ்பின்னர் வந்து சாண்ட்னரா ஆடுவாங்கன்னு எனக்கு இன்னுமே தோண மாட்டேங்குது. நீங்க தான் சொல்றீங்க சாண்ட்னர் ஆடுவாங்கன்னு. ஆடுவாங்க, எப்போ ஆடுவாங்க? ஏதாவது ஸ்பின் ட்ராக்ல அந்த மாதிரி ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸோட போயிட்டு, வில் ஜாக்ஸ் ரூதர்ஃபோர்டோட போயிட்டீங்கன்னா வில் ஜாக்ஸ் ஒரு ஸ்பின்னர் போடுவார். அதுக்கப்புறம் நீங்க இன்கேஸ் ஸ்பின் வேணும்னா மயக் மார்க்கண்டேவை இம்பாக்ட்ல வச்சுக்கலாம், இல்ல பேஸ் வேணும்னா அஸ்வினி குமாரை இம்பாக்ட்ல வச்சு ஆடலாம். அதனால அப்படி தோணுது எனக்கு. திலக் வர்மா 2 ஸ்பின் போடும். திலக் வர்மா சொல்ற விக்கெட் திலக் வர்மா இல்ல, பாகிஸ்தான் அதான் மயக் மார்க்கண்டே வில் ஜாக்ஸோட போயிருவாங்கன்னு தோணுது. இல்லைன்னா மயக் மார்க்கண்டே உள்ள ஆடிட்டு இன்கேஸ் வில் ஜாக்ஸ் கண்டிப்பா ஆடுவாங்க. ரூதர்ஃபோர்ட் தவிர, ரூதர்ஃபோர்ட் இல்லாம சாண்டர் ஆடலாம் அவருக்கு பதிலா. அப்படி பார்த்தாலும் 3 ஸ்பின்னர். கசன்பர் இருக்காரு, கசன்பர் ஆடுவாங்களானே தெரியல. கசன்பருக்குமே இப்போ வில் ஜாக்ஸ் நல்லா பவுலிங் போறதுனால கசன்பர் எப்படி ஆடுவாங்கன்னு தெரியல. அதனால ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. எப்படி காம்பினேஷன் மிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியல, அதுதான் பிரச்சனை. அதுவுமே எனக்கு ஒன்றும் ஸ்பின்னு ஒன்றும் அவங்க ஆட போறதுக்கு ஒன்றும் மும்பை மேட்ச்ல எனக்கு ஸ்பின் ஒன்றும் அவ்வளோ பிரச்சனையா இருக்க போறதுன்னு தெரியல. அதனால ஓகே தான். வில்ஜாக்கு 3 ஓவர் ஸ்பின் போடுவாங்க. எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஓவர் போடுவாங்க, அவ்வளவுதான். ரூதர்ஃபோர்டு வந்து இவங்க பொலாடு மாதிரி ஆக்கலாம் ட்ரை பண்றாங்க, பார்க்கலாம். இல்ல பிராக்டிஸ் மேட்ச்ல ரூதர்ஃபோர்டு சூப்பரா ஆடி இருக்காரு, அதனால எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. சாண்ட்னரை போன வருஷம் யூஸ் பண்ணது அப்படிதான் யூஸ் பண்ணாங்க. அதனாலதான் போன வருஷம் சாண்ட்னர் அந்த ஒரு ஓவர் போட்டதுனாலதான் தோத்தாங்க. இருந்தாலும் போனது அவராலதான், பாப்போம், மறக்க கூடாது. அதுதான் சொல்றேன், பிளே ஆஃப் போனது அவராலதான். நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இது என்ன பிரச்சனைனா எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, யாரும் உள்ளாடுறது வெளியாடுறதுன்னு தெரியல. சரி ஓகே, அது மட்டும் தான் பார்க்கணும். பிளேயிங் 11 சொல்லிரு. நம்ம பிளேயிங் 11 ப்ரோ, நான் எம்ஐக்கும் கேட்கறதுன்னு இப்ப சொல்றேன் பாருங்க. எம்ஐக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான், எல்லாருமே ஈஸியா கணிச்சிருவாங்க. ரோஹித் சர்மா, டிகாக் இல்லைன்னா ரிக்கில்டன், யாரோ ஒருத்தர், ஸ்கை, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா. நான் வில் ஜாக்ஸோட போறேன். அப்படி இல்ல வந்து வில் ஜாக்ஸ் இல்ல ஸ்லாஷ் வந்து ரூதர்ஃபோர்டு, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல ரூதர்ஃபோர்டையும் ஆடி வில் ஜாக்ஸையும் ஆடி கீழே வந்து ஸ்பின்னர்ஸ் மைக் மார்க்கண்டேவோட மட்டும் போற மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்லாம நான் வில் ஜாக்ஸ் மட்டும் வச்சு 7வது இடத்துல நம்மந்தீர், 8 வந்து மிக்கில் சாண்டர், தீபக் சஹர், ட்ரென் போல்டு, பும்ரா. இம்பாக்ட் பிளேயர்ல வந்து மைக் மார்க்கண்டேவோட போறேன். நான் இப்ப சொல்ற பிளேயிங் 11. இன்னொரு பிளேயிங் 11 ரூதர்ஃபோர்டையும் வில் ஜாக்ஸையும் சேர்ந்து ஆடலாம். இல்ல வில் ஜாக்ஸுக்கு சாட்னருக்கு பதிலா ரூதர்ஃபோர்டை ஆடலாம். எப்படி வேணாலும் அந்த பிளேயிங் 11. நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன். நீங்க இன்கேஸ் சாண்டர், வில் ஜாக்ஸ் 2 பேர் எல்லாம் ரூதர்ஃபோர்டையுமே ஆடலாம். நீங்க என்ன பண்ணணும்னா ட்ரெண்ட் போல்ட் உட்கார வச்சுட்டு சர்துல் தாக்கூரோ இல்ல வேற யாராவது கொண்டு வரலாம். இந்தியன்ஸ் அஸ்வினி குமாரை ஸ்ட்ரைட்டாவே கொண்டு வந்துட்டா 3 பேரே ஆடலாம். இன்னும் பேட்டிங் ஸ்ட்ரென்த் ஆயிரும். ஒரு 8 வரைக்குமே பேட்டிங் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சர்துல் தாக்கூரோ, தீபக் சஹரோ வந்தாருன்னா 10 பேட்டிங்குமே நல்லா இருக்கும், 10 வரைக்குமே. அதான் நீங்க சொல்ற எம்பி பிளேயிங் 11 வேணாலும் போலாம். அஸ்வினி குமாரையும் உள்ள போட்டுட்டு ட்ரெண்ட் போல்ட் உட்கார வச்சுட்டு மிச்சல் சாட்னரையும் வில் ஜாக்ஸையும் சேர்ந்தா கூட ஆடலாம். இல்லைன்னா ரூதர்ஃபோர்டு ஆடிட்டு ப்ரோ அல்லா கசன்ஃபார் கூட உள்ள ஆடலாம். நீங்க ட்ரெண்ட் போல்டான சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அஸ்வினி குமாரை நம்பி போகணும்னா எப்படி வேணாலும் போகலாம். இந்த பிளேயிங் 11 இப்படி கேகேஆர் தான் ரொம்ப குழப்பம். எனக்கு சத்தியமா சொல்றேன், ரொம்ப ரொம்ப குழப்பமா இருக்கிறது கேகேஆர் தான். கேள்வியே அதான் இன்னைக்கு. டிம் சைஃபெட்டு, ஃபின் அலன் யாரும் ஒருத்தர். நான் கேம் கிரீன் வச்சு ஓப்பனிங் பண்றேன். 1 down வந்து அஜிங்கா ரஹானே, 4 வந்து இவரு அங்கிரீஸ் ரகு வச்சு விக்கெட் கீப்பரு. நான் 5 வந்து மணிஷ் பாண்டே இல்ல திருப்பதி இல்ல தேஜஸ்வி தகியா யாரா ஒருத்தர். 6ல வந்து ரிங்கு சிங்கு, 7 வந்து ரமன்தீப் சிங்கு, 8 வந்து சுனில் நரேன், 9 வந்து பிளஸிங் முஸ்ரபானி, 10 வந்து வருண் சக்கரவர்த்தி, 11 வந்து வைபவ் அரோரா. இம்பாக்ட் பிளேயர்ல வந்து யாரா ஒருத்தர் உம்ரான் மலிக், கார்த்திக் தியாகி, இப்ப எடுத்துக்க சௌரப் தியாகி, யாரா ஒருத்தர் நவ்தீப் சைனி, யாரா ஒருத்தர். இன்னொரு பிளேயிங் 11 எப்படின்னா மேலேயே 2 ஃபாரின் பிளேயர் ஆடிட்டு பின்னாலே டிம் சைஃபெட்டையுமே ஆடிட்டு பெர்சிங் முஸ்ரபானி பதிலா இந்தியன் பேசர். இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னா அந்த இன்னொரு தேஜஸ்வி தகியா, அப்புறமேட்டுக்கு வந்து அந்த இவரு திருப்பதி மணிஷ் பாண்டே அந்த பிளேஸ் ஒண்ணுல்ல, அந்த பிளேஸ்ல யாரா ஒருத்தர் ராமன் பவுல போட்டுட்டு மேல ஒரே ஃபாரின் பிளேயர் பின்னாலே டிம் சைஃபெட் ஆடிட்டு கீழே இதுலயே வந்து பெர்சிங் முஸ்ரபானி வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த இடத்துல வந்து ராமன் பவுல். இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. எந்த பிளேயிங் 11 போறாங்க மேட்ச் அன்னைக்கு தான் தெரியும். ரஹானே கூட ஓபன் பண்ணல.
ரஹானே ரஹானே பண்ணலாம். அவரும் open பண்ணலாம். சுனில் நாராயண கூட ஓப்பனிங் பண்ணலாம். எந்த ஆப்ஷன் வேணாலும் போலாம். சுனில் இதுல நாராயண் யார் பண்ணலாம். யார் இவங்க கிட்ட சாக்ரிஃபைஸ் பண்றாங்கிற பொறுத்து இருக்கு. இவங்கிட்ட ஓப்பனிங்க்கு பஞ்சம் இல்ல. கீழே 4வது 5வதுல 6வதுல யார் ஆட போறாங்கன்னா தெரியல. சரி ஓகே, இது வரைக்கும் எங்களோட பிளே இல்ல ஒரே நிமிஷம், யார் சாக்ரிஃபைஸ் பண்ற போறாங்கிறதுல இருக்கு. பிளஸிங் முஸ்ரபனி பண்ண போறாங்களா இல்ல பின்னலன் சைபட்ல 2 பேர்த்த ஆடிட்டு இல்ல 2 பேர்த்துல யாரும் ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்களாங்கிறத பொறுத்தா பிளேயிங் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். 2 பேர் 3 பேர் கன்ஃபார்ம் ப்ரோ. சுனில் நரேனு, கேம் கிரீனு, பின்னலன் இல்ல டிம் சைபட்ல யாரும் ஒருத்தர் இல்ல பின்னலன் டைப் சைபட்ல யாரும் 2 பேருமா இருந்தான். எந்த காம்பினேஷன் போறாங்க மேட்ச் அன்னைக்கு தான் தெரியும். சரி ஓகே, பேட்டிங் பவுலிங் பிளேயிங் 11 எல்லாமே பார்த்திருப்பீங்க. உங்க பிளேயிங் 11 போடுங்க. சரி, இப்ப யார் வின் பண்ண போறா? ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்கு ஹை பர்சன்டேஜ் ஆஃப் வின்னிங் இருக்குன்னு நீங்க இப்ப நினைக்கிறீங்க? நீங்க உடனே பல்தான்ஸ்ங்கிற சொல்ல சிரிச்சிட்டு இருக்காதீங்க. மும்பை இந்தியன்ஸ் தான் சொல்லு. மும்பை இந்தியன்ஸ் தான். என்னோட பதில் உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். உடனே கப் அடிக்க போறான், அதனால ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தோம் 13 வருஷமா உருட்டிட்டு இருக்கான். கம்மன்றங்க 13 வருஷமா தோத்துதான்டா இருக்கும். அதுதான் தப்பு. நான் மும்பை, நீ சொல்லிரு. நீயும் மும்பை தான் சொல்லுவ. நீ மட்டும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் ப்ரோ. பின்னலனுக்கு சைபட்டுக்கு யாரும் ஒருத்தருக்கு மாட்டாம இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாவே மும்பை வின்னு. மாட்டிட்டு ஒரு 220 230 அடிச்சிட்டாங்கன்னா கேகேஆர் ஈஸி வின்னு. ஆனா வருஷத்துக்கு சுனில் நரேன் 8 இருக்குது, மாட்டிப்பாங்க. நான் 50-50 மேட்சும் போவேன். என்னோட ஹை பர்சன்டேஜ் வந்து எம்ஐ தான். சொல்லு நந்தா. நானும் எம்ஐ தான் சொல்லுவேன். எனக்கு அப்படிதான் ஆசை. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் கேர்ஸ் இருக்கறனால எனக்கு எப்படி போவாங்கன்னு தெரியல. நீ இதோட பயங்கரமான டீம் 2020 19 பார்த்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோத்துருக்காங்க. அதனால எப்பயுமே மும்பைக்கு அந்த ஒரு 2-3 மேட்ச் எடுப்பாங்க. அதனால நான் கேகேஆர்னு சொல்றேன். ஏன்னா அந்த காம்பினேஷன் பிடிக்கிறது. அதனால நான் கேகேஆர் ஜெயிப்பாங்கன்ட்டு நான் ஒரு குருட்டு நம்பிக்கையில போறேன். குருடன் மாதிரி போறேன் நான் இதுல. என்ன வேணா கேள்வி கேட்டுட்டு. இது வரைக்கும் எங்க பிளேயிங் 11 பார்த்திருப்பீங்க, வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்திருப்பீங்க. இது வந்து கேள்விகள் நேரம். இதுல வந்து கேகேஆரோட எக்ஸாக்ட் பிளேயிங் 11 நீங்க சொல்லணும். நீங்க மைக் போட்டு பார்ப்பீங்களோ இல்ல மந்திரவாதிகிட்ட கேட்பீங்களோ, எதுனாலும் சரி கேட்டுட்டு 12 பேரோட பேரையுமே போடுங்க. அதுல வந்து கரெக்டா இருக்க ஆன்சருக்கு நம்ம கிஃப்ட் இருக்கு, கிஃப்ட் கொடுக்குறோம். கண்டிப்பா பொய்யெல்லாம் இல்ல, இது இன்ஃபுளுசர் ஸ்கேம் கிடையாது, நாங்க உண்மையில தருவோம். அதனால வீடியோ முழுசா பார்த்துக்கவங்களுக்கு எல்லாம் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறோம். அதனால எல்லாத்துக்குமே நன்றி. அடுத்த வீடியோக்கு காத்துருங்க. ரிவ்யூல இதோட இப்போ வந்து இது ப்ரிவியூ ஷோ கேகேஆர் வெர்சஸ் எம்ஐ. இதே எம்ஐ வெர்சஸ் கேகேஆர் போஸ்ட் மேட்ச் ரிவ்யூல மேட்ச் முடிஞ்சு அன்னைக்கு போடுற வீடியோல உங்களுக்கு வந்து இதான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட்லேயே ரிவீல் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதனால அந்த வீடியோவும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க.